இப்ப நம்ம உடல் எடையை வெயிட்டை மட்டும் குறைக்கிறது இல்ல, கொழுப்பையும் குறைக்கணும் அப்படின்னா எல்லாரும் முதல்ல சொல்றது வந்து, டாக்டர் என் கையில டீயில மட்டும் எங்க கை வச்சிடாதீங்க, எனக்கு காலையில எழுந்த உடனே எனக்கு காஃபி குடிக்கலன்னா எனக்கு ஓடவே ஓடாது, தலைவலி வந்துடும் அப்படிங்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் கிரீன் டீ குடிக்கிறது ரொம்ப ஃபேஷனா இருக்கு. கிரீன் டீ இல்லைங்க, நான் அதை விட லேட்டஸ்ட் ஒன்று சொல்றேன், அதை விட பெஸ்ட்டும் கூட ஒயிட் டீ, பட் வெரி வெரி காஸ்ட்லி. எதுக்குங்க அந்த மாதிரி காஸ்ட்லியான ஒயிட் டீ கிரீன் டீ எல்லாம் போகணும்? அதெல்லாம் ஃபேஷனாக வச்சுக்கலாம். எதுவுமே இல்லையா, அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் கிச்சனில் உள்ள சுக்கு மல்லி, நிறைய நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியும். அந்த சுக்கு மல்லி காஃபியை டெய்லி காலையில் குடிங்க, டம்மி வேகமாக குறைஞ்சிரும், உடல் ரத்த குழாயில் உள்ள கொழுப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ காஃபி டீயில் சுக்கு மல்லி காஃபிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. வேற என்ன சார் நம்ம கிச்சனில் உள்ள ஐட்டங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, வெந்தயம் இன்றைய மருத்துவ உலகில் புரட்சி அப்படிம்பேன். ஸோ வெந்தயத்தை எங்கெல்லாம் நம்ம சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் வெந்தயத்தை நீங்கள் எவ்வளவுக்குள்ள டெய்லி சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள உடல் எடை மட்டும் குறையாது, ரத்தத்தில் உள்ள HDL என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பையும் கூட்டும். ஸோ வெந்தயம் சேர்த்துக்கலாம். சுக்கு எங்கெல்லாம் நம்ம சமையல்ல சேர்க்க முடியுமோ சுக்கு சேருங்க. அப்புறம் புளியில வந்து கர்சீனியா அப்படிம்போம் மெடிக்கலி, அது ஒண்ணுமே இல்லைங்க, மலையாளிஸ் யூஸ் பண்றாங்க பாருங்க. ஃபிஷ் கறி எல்லாம் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ல பார்த்துருப்பீங்க, அதுல கொடம்புளி அப்படின்னு இருப்பாங்க, அந்த புளியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்பயும் போல எல்லாரும் சொல்றது, இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கொள்ளு யூஸ் பண்ணுங்க. கொள்ளுல துவையல் செஞ்சுக்கோங்க, கொள்ளு ரசம் சாப்பிடுங்க, கொள்ளு சூப் சாப்பிடுங்க. அதே மாதிரி வாழைத்தண்டு மிக 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 முக்கியமான ஒன்று ஒபேசிட்டி ட்ரீட்மெண்ட்ல வந்து. ஸோ வாழைத்தண்டை எப்படி சாப்பிடலாம்? வாழைத்தண்டை ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுந்தோன்னு ஒரு ஜூஸாக குடிக்கலாம். ஜூஸ் பிடிக்கலையா வாழைத்தண்டில் சூப்பு குடிக்கலாம் இரவு நேரத்தில். இல்லையா பகலில் வந்து வாழைத்தண்டை பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி வாழைத்தண்டை நம்ம சேர்த்துக்கிட்டா கூட உடல் ரொம்ப ஈஸியாக குறைஞ்சிரும். அப்போ மொத்தத்தில் வந்து நம்ம வீட்டு கிச்சன் தாங்க மெடிக்கல் ஷாப். அப்போ உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும், நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நம்ம கிச்சன்ல உள்ள பொருள்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாவே போதுங்க. நம்ம என்னைக்கு ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கலாம். ஃபிட்டான என்ன அர்த்தம்? பிசிக்கலா மட்டும் இல்ல, இந்த மாதிரி உணவுகள் மனதிற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும்.